ஸ்கேன் பண்ணிக்கலாம் சார். ஸ்கேன் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் சரி சரி. பல மாசமா வராம இருந்தது, அதுக்கு என்ன இனிமே வருமா ரெகுலரா? அது கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா இந்த ரூட்டுக்கு பஸ்ஸே வேணாம் நினைக்கிறாங்க. அது ரயில்வே ட்ராக் ஏரியா ரொம்ப நேரம் ஆயிடுது கிராஸ் பண்றது. விஜய் தான். சரி சரி. போகவே மாட்டான் இந்த சைடு. ரோடு சரி இல்லை. இல்ல ஆக்சுவலா வரவே இல்லை. கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேல. ஆமா. நான் இதுக்காக சிரமப்பட்டு ஆவடி வரையும் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி போட்டேன், நேற்றுதான் இருந்தது. அதுதான் போட்டேன். சரி வந்து பட்டாபுரம்ல போட்டு வாங்கிக்கலாம். அந்த லாஸ்ட் டைம் பட்டாபுரம் தான் போட்டு வாங்கினேன். அவர் தான் சொன்னாரு எதுக்கு நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்க. அன்னைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு. வேற வேலை எல்லாம் கூட பாத்துட்டு வருவோம்ல. இதுக்காக வந்து பெட்ரோலும் வேஸ்ட், இதுவும் வேஸ்ட். ஆமா சொன்னாரு அவர் தான் இனிமே வேப்பம்பட்டிக்கே போடுவாங்கன்னு. நம்பல, நம்பிக்கலாம் தான் போட்டு வந்துருக்கீங்களே. ஆமா இப்போ ஒரு இது ஒரு 1000 அவ்வளவுதான். சும்மாதான் போட்டேன். வருமா வராதா கேன்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க நீங்க போட்ட. 1 2 4 6 8 தான் இல்ல. இருங்க எதுக்கு செக் பண்ணி அதுதான் லொகேஷன் கரெக்டாவே இருக்கு. ஏன்னா நான் பிளிப்கார்ட்ல எப்படி தெரியுமா ஒரு 2.5 மாசம் 3 மாசம் வேலை பார்த்தேன். கிராசரி கிடையாது. ஆனா நார்மல் இல்ல, நார்மல் இந்த பைக்கு ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். இந்த பைக்கு டியூ கட்டணும் 3500. சரி என்ன பொழப்பு டிவினா போகுது, அட்லீஸ்ட் பிளிப்கார்ட் போலாமே. காக்கலூர்ல ஈகாட்டு. காக்கலூர் இங்க இருந்து தினமும் போவேன் சிரமப்பட்டு. எனக்கு அவன் போட்டிருக்க ஸ்கீம் எனக்கு மாசத்துக்கு 11,500 ரூபாய் வரல. எனக்கு பெட்ரோல் அது இதுன்னு போக அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, ஒரு 4,500 ரூபாய் தான் மாசத்துக்கு எனக்கு லாபம். ஒரு 4,500 ரூபாய்க்கு 3 மாசம் கஷ்டப்பட்டு இதே வண்டியில கேஸ் ஸ்டவ் எல்லாம் இருக்கும். பெரிய பெரிய கேஸ் ஸ்டவ் இங்க 2 வச்சுடுவானுங்க, இங்க ஒண்ணு கட்டிப்போ சொல்லுவானுங்க. அநியாயம். அதனால கடைசியில ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு 17 ரூபாய் 20 ரூபாய் ஷிப்பிங் போடுவான் ஒரு ஷிப்பிங்க்கு. எனக்கு போட்ட இதுவுமே என்னன்னு தெரியல. கடைசி நாள் வந்து ரொம்பவும் நம்மள டாமினேட் பண்ணி நம்மள நிறைய பொருள் அனுப்பி, அதுவும் இந்த கிடையாது. நான் வேப்பப்பட்டேன்னா எனக்கு இந்த ஏரியா கொஞ்சம் தெரியும். எனக்கு அவன் என்ன தெரியுமா அனுப்புவான், பார்க்க திருநன்றவர். அவங்க இதை விட மோசமா இருக்கு. இந்தியாவது இப்ப பரவாயில்ல, இன்னொரு பரவாயில்ல. பாக்கம் சைடு தான், அந்த பாக்கம் சைடே தான் கொடுப்பானுங்க. செம்ம கடுப்பா போயிடும். அதுவும் இல்லாம அதுவும் இல்லாம கஸ்டமர்ஸும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த நெமிலிச்சேரி, அந்த பட்டாபிராம் இருக்கு நெமிலிச்சேரி ஜயா ஸ்கூல் ஆப்போசிட்ல, அங்க வந்து ஒரு லேடி வந்து போனே எடுக்காது. போன் எடுத்தா வந்து தேவையில்லாம பேசும். அதுக்கப்புறம் 4வது ஃப்ளோர்ல போக சொல்லும். அங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல பொண்ணுதான் இருப்பா. மேல போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா தெரியலங்க நாங்க எதுவும் ஆர்டர் போடலன்னு சொல்லும். அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நம்ம முன்னாடியே நம்மளை பத்தி அசிங்கமா பேசுவாங்க. இந்த மாதிரி வந்திருக்கான் அது இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு யாரும் இல்லைங்க, காசு கொடுத்துட்டு போல, நீங்க நாளைக்கு வாங்க. அது ஃபர்ஸ்டே அந்த அம்மா சொல்லலாம் இல்ல. அவங்க அம்மா என்ன சொல்லிச்சு, மேல போங்க பொண்ணு ரூபாய் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிச்சு. ஐயோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டேன். அதுவும் இல்லாம 54 ரூபாய் அப்படி வரும். அந்த 4 ரூபாய் இல்லப்பான்னுவாங்க.
அது ஒரு சிலர் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வச்சுக்கோ வட்டிக்கு. என்னடா இது பிச்சைக்காரத்தனமா இருக்கு, 10 ரூபாய் கொடுத்து என்ன பண்ண போறோம், அதெல்லாம் வேணாம் நான் இப்ப கொடுக்கறதானப்பா அப்படின்னு. சரி விடு, நமக்கு சரி எல்லாம். ஒரு சிலர் வேணா வீட்டுக்குள்ள உட்கார வச்சு காஃபி எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. காஃபியும் பாத்துறீங்க. அதனால செக் பண்ணிட்டீங்களா? இது நமக்கு லேட் ஆகுது. அந்த ரயில்வே கேட் மட்டும் நல்லா இருக்கும். இங்க வரதுதான் கஷ்டமா இருக்கு. அந்த சைட்லாம் நேரம் வேணும் போச்சுன்னா கஷ்டம். இந்த இதுல கரெக்டா. ஆனா உனக்காவது இது பைக் இல்லைன்னா பிரச்சனை இருக்காது. 1 2 3 4 5 6 7 8 ஸ்கேன் இருக்கு. இப்போ அந்த சைடு போகணுங்க. எந்த சைடு? அந்த சைடு தான் எனக்கு லொகேஷன் இருக்கு. அந்த சைடா போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. சரி, இது ஸ்கேன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். இந்த பக்கம் ரோடு நல்லா இருக்கு, சுத்தி சுத்தி போற மாதிரி. நம்ம ரோட்ல ஆனா இந்த பக்கம் போக முடியாது. இந்த வழியா போயிட்டு அப்படி போகலாம் மேபி. ஆனா நான் போனது இல்லை அந்த பக்கம்லாம். வேலை இருக்கு. இதுல கேஷ் பேக்கர் வரும். அது எங்க வரும் தெரியும்? அதை பத்தி தெரியாது. நானே இப்பதான் ஒரு நிமிஷம் சைடு அவனுமே எடுக்கவே மாட்டாங்க. பயப்படுறேன் எனக்கு இந்த பக்கம். அது பே பண்ணிட்டீங்களா? ரூபே கிரெடிட் கார்டு அக்செப்ட் ஆகுதுல்ல? ஓகே ஓகே இருக்குல்ல? ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகே நெக்ஸ்ட் டைம் போட்டிங்கன்னா வரும்ல, எதுவும் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா ஒரு சில நேரத்துல அவங்களே வந்து சரி நீங்க இப்படியும் போகலாம். இப்படி போயிட்டு லெஃப்ட் எடுத்து கூட போகலாம். இப்போ அந்த சைட்ல தானே காட்டுது. அட்ரஸ் வந்து என்ன காரணம் போட்டு வச்சிருக்காங்க? மருதர் டவுனு, மருத்தூர் டவுனு, பெருமாள் பசை வேப்பன்பட்டு போட்டுருக்காங்க. மருதூர் டவுனா? எனக்கு தெரியாது. இப்போ அவர் சுற்றுலா ஏரியா தான் போட்டிருக்காங்க. லேண்ட்மார்க் அது மேப் கரெக்டா போட்டிருக்காங்க. கேட்டுட்டு போயிடுங்க. ஓகே ஓகே. ஆனா ரோடு எல்லாம் இருக்காது. இங்க கொஞ்சம் பரவாயில்ல.